இந்த நாளிலே இதோ சங்கீதம் 91 வழியாக 14 முதல் 16 வரை உள்ள வசனங்களை நாம் பார்க்கிறோம். அவர்கள் என் மீது அன்பு கூர்ந்ததால் அவர்களின் பெயரை அறிந்துள்ளதால் அவர்கள் என்னை நோக்கி மன்றாடும் பொழுது அவர்களது துன்பத்தில் அவர்களை தப்புவித்து அவர்களை நீடிய ஆயுளால் அவர்களுக்கு அவருடைய மீட்பை அவர்களுக்கு வெளிப்படுத்துவேன். அவர் மீது அன்பு கூர்ந்ததால், அதனாலதான் தொடக்கம் முதல் இறுதி வரை, பிறந்த நாள் முதல் இன்று வரை நம்மை கடவுள் தான் வழிநடத்தி வருகிறார். அவர் இல்லாமல் ஒரு அணுவும் அணுகாது என்ற சிந்தனையோடு அந்த விசுவாசத்தோடு நம்ம நடந்தோம்னு சொன்னால் நம்ம வேறு எதையுமே ஆண்டவர்கிட்ட கேட்க மாட்டோம். மாறாக ஸ்தோத்திர பலி மாத்திரம்தான் எடுப்போம். அல்லேலூயா. நன்றி பலி மட்டும்தான் எடுப்போம். அவருடைய வார்த்தைக்காக நன்றி பலி மாத்திரம். நன்றி பலி நல்லவரே உமக்குத்தான் அதிகாலை ஆனந்தமே அப்பாவுன் திருப்பாதத்தில். நேற்றைய துயரமெல்லாம் இன்று மறைந்ததையா, நேற்றைய துயரமெல்லாம் இன்று மறைந்ததையா, நிம்மதி பிறந்ததையா, நிரந்தரமானதையா, நிம்மதி பிறந்ததையா, நிரந்தரமானதையா. கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடின்னு சொல்லி நன்றி பலி, நீங்கள் எடுத்த ஸ்தோத்திர பலிகளை மன்றாட்டுகளாக மாற்றி நன்றியோடு சொல்லும். உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கிறோம் என்ற பாடலை ஒருவர் பாட மற்றவர்கள் அதை நன்றி பலியோடு ஏறிடுங்கள். ஆமென். வைகரையில் ஆண்டவரை தேடுவோர் அவர் இல்லை என்ற உமது வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆம் தகப்பனே, இந்த காலை வைகரை பொழுதில் அப்பா தேடுவதற்கு நான் ஆர்வத்தோடு இருந்த போதிலும் அதற்கு ஏற்ற காரியத்தை அனைத்தையும் நீர் எனக்கு செய்து தகப்பனே. போன் மூலம் அப்பா சார்ஜ் கம்மியா இருந்துச்சு ஆண்டவரே. ஆனா அப்பா சுவிட்ச் ஆஃப் பண்ணி அதை நான் ஆன் பண்ணுவதற்கு எனக்கு ஞானத்தை தந்தவர் நீர் தான் தகப்பனே. எனக்கு அனைத்து காரியங்களையும் நிறைவாக நாங்க எந்த ஒரு ரூமுக்கு எந்த ஒரு கஷ்டமும் படாதபடி ஆண்டவர் அருமையாக எங்களுக்கு ஒரு ரூமை ஆயத்தப்படுத்தி கொடுத்து சரியாக 5:15 எனக்கு இந்த ரூமுக்குள்ள இடத்து கிடைச்சி நான் ரெடி ஆயிட்டு 5:25 நான் அனைத்து காரியத்தையும் நான் செய்வதற்கு இன்றைக்கு அப்பா உண்மை நம்புவோருக்கு இழப்பு என்பதே இல்லை என்ற இந்த வார்த்தையை நீர் கொடுத்து எனக்கு அனைத்து காரியத்தை நீர் ஆசீர்வதித்து கொடுத்தீர்கள். அதற்காக இந்த காலை பொழுதில் உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்தி ஆண்டவரே இந்த சிறு மன்றாட்டை தாழ்மையோடு படிக்கிறேன். எங்கள் அருமையான ஜீவனுள்ள ராஜனே, ஆமென் ஆமென். இயேசுவே எங்கள் மன்றாட்டை கேட்டோம். உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகிறோம். அடுத்தது. ஆமென் ஆமென். அன்பாகவே இருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆமாண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனைகள் வேதனைகள் வந்தாலும் எல்லாவற்றையும் விட நீர் எங்களை அன்பாக நேசிக்கிறீர் என்பதை உணர்கிறேன் அப்பா. அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவர் தம் சிறகுகளால் உண்மை அரவணைப்பார், அவர் தம் இறக்கைகளின் கீழ் புகலிடம் காண்பீர், அவரது உண்மையே கேடயம் கவசமும் ஆகும் என்று சொன்னவர். ஆமாண்டவரே, இன்று இந்த வார்த்தை என் உள்ளத்தில் உம்மை பற்றி சிந்திக்க அழைத்ததற்கு நன்றி கூறுகிறேன் அப்பா. ஆமாண்டவரே, என்னை சிறு வயது முதல் தாய் தந்தை இல்லாமல் இருந்த எனக்கு அத்தனை பாதுகாப்பையும் அரவணைப்பையும் பொருளாதாரத்தையும் குடும்ப வாழ்க்கையில் கொடுத்து நிறைவாக ஆசீர்வதித்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன். ஆமாண்டவரே, எத்தனை போராட்டங்களிலும்
எத்தனையோ விபத்துகளிலும் இருந்து உம் சிறகுகளால் என்னை அணைத்திருக்கிறீரப்பா. அதற்காக நன்றி ஆண்டவரே. இதை எங்கள் குழந்தைகளை நீர் ஞானத்தின் வழியில் எல்லாவற்றையும் தாங்கிக்கக்கூடிய மனநிலையோடு வாழ மனப்பக்கத்தை கொடுத்திருக்கிறீரப்பா. அதற்காக நன்றி செலுத்துகிறேனப்பா. இந்த வேலையிலும் கூட ஆண்டவரே, நீர் உம் சிறகுகளின் கீழ் என்னை அரவணைக்கிறீர். எனக்கு உண்மையும் கேடயமும் கவசமுமாய் இனி இருந்து ஆசீர்வதிக்க போவதற்காக நன்றி செலுத்துகிறேனப்பா. இந்த வேலையிலும் கூட ஒரு சிறு மன்றாட்டை முன்னேறிடுகிறேனப்பா. இதோ இந்த ஜெபத்தில் இருந்து தன்னை சிறிது காலம் பின்வாங்கிய சகோதரிக்காக ஒப்புக்கொடுக்கிறேனப்பா. அவர்களுக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறேனப்பா. அவர்கள் சாட்சியையும் அதிசயத்தையும் அற்புதங்களையும் காண செய்ய போவதற்காக நன்றி செலுத்துகிறேன். ஆமாண்டவரே, அவர்களை மீண்டுமா இந்த ஜெபத்தில் அமரச் செய்து இதில் உற்சாகமான ஒரு சாட்சியாய் மாறப்போவதற்காக, அந்த குழந்தைக்கு அந்த வயிற்றில் இருக்கும் போதே அந்த நோயிலிருந்து விடுதலை கொடுக்கும், அதை சுகப்படுத்தும்படியாக, சுகப்பிரசவத்தை கொடுக்கும், அந்த சகோதரி ஒவ்வொரு நாளும் நீ செய்த அற்புதங்களை அதிசயங்களை செய்ய காத்திருந்த ஒரு சாட்சியாய் கொண்டு நிறுத்த அந்த கொடுத்ததற்காக நன்றி. ஆண்டவரே, நன்றி நன்றி நன்றி. அந்த குழந்தைக்கு ஒரு நல்ல சுகப்பிரசவத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக, அவர்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கும். இந்த வேளையில் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். உம்மை போற்றுகிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகிறோம். பாடுங்க. உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகிறோம். ஆமென். அடுத்து ஆமென். நாள்தோறும் ஆண்டவர் தமது பேரன்பை பொழிகின்றார். இரவுதோறும் நான் அவரை பாடுவேன். எனக்கு வாழ்வளிக்கும் இறைவனை நோக்கி மன்றாடுவேன். இந்த ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். தகப்பனே, இந்த அருமையான இந்த நாளை நீர் கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி அப்பா. ஏசப்பா, இந்த வருடம் முழுவதும் ஆண்டவரே உம்முடைய பேரன்பால் எங்களுக்கு எவ்வளவு துன்பம் இருந்தாலும், வேதனை இருந்தாலும், பலவீனங்கள் இருந்தாலும், தேவரீர் எங்களை அரவணைத்து பாதுகாத்து உம்மை நோக்கி மன்றாடும் போதெல்லாம் எங்களுக்கு நீர் செவி சாய்க்கின்ற தேவனாய் நீர் இருந்திருக்கிறப்பா. உம்மை நம்பின மக்களை நீர் ஒரு பொழுது நீர் கைவிடுவதே இல்லை சுவாமி. ஆம், உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் நீங்கள் திடன் கொள்ளுங்கள் என்று சொன்ன ஆண்டவரே, இதோ இந்த உலகத்துல இருப்பவங்க எல்லாம் சந்தோஷமா இருப்பாங்க சொல்லி இருக்கிறீங்க. ஆனாலும் நீங்க கவலையோடு கண்ணீரோடு இருந்தாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் சொல்லி தகப்பனே, அதற்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். தாயின் வயிற்றில் கற்பம் தரித்தது முதல் இந்த நாள் வரைக்கும் தேவரீர் எங்களை உம்முடைய கண்ணின் மணிய போல பாதுகாத்து வந்தீர். உம்முடைய பேரன்பு எவ்வளவு பெரிய அன்பு சுவாமி. உம்முடைய அன்பிற்கு அளவே இல்லை தகப்பனே. உம்முடைய இரக்கத்திற்கு முடிவே இல்லை. இது உம்முடைய இரக்கமும் கிருபையும் எல்லா கிரிகள் மேலும் இருக்கிறது என்று சொன்ன தகப்பன், எங்களை ஒவ்வொரு நாளும் உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கும் பொழுது நீர் எங்களுக்கு அரணாகவும் கோட்டையாகவும் புகலிடவுமா இருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துற சுவாமி. யாம் தகப்பன், இந்த வருடத்துல தொடக்கத்துல இருந்தவங்க இந்த கடைசி நாட்கள் எத்தனையோ பேர் இல்லாமல் போயிருப்பாருங்களா ஆண்டவரே. ஆனால் எங்களுக்கு இந்த ஜீவனை கொடுத்து நீர் எங்களை ஒவ்வொரு நாளும் வழி நடத்தி வருகிறீர். எத்தனையோ கவலைகள், துன்பங்கள், கஷ்டங்கள் இருந்தாலும், பிரச்சனைகள் இருந்தாலும் தேவரீர் எல்லாவற்றிலிருந்து எங்களை பலப்படுத்துகிற தேவன் நீர் ஒருவர் மாத்திரமே. எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிற தேவன் நீர் ஒருவர் சுவாமி. நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். மேலும் அந்த மகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த மகளை இந்த நேரத்துல நீங்க தொடுக வேண்டாமாய் ஜெபிக்கிற ஏசப்பா. கவலைகளை எடுத்து போடுங்க. இதோ நான் பிரசவத்தை தடுக்க மாட்டேன் நீங்க சொல்லியிருக்கிறீங்க ஏசப்பா. அந்த குழந்தைக்கு நீங்களே எல்லா எலும்புகளை எல்லாம் உருவாக்குகிற தேவன் நீர். உமக்கு அது பெரிய காரியமே கிடையாது ஏசப்பா. அந்த குழந்தைகளை நீர் நேசிக்கிற தேவன். அதில் இருக்கிற அந்த குழந்தைக்கு இருக்கிற ஒவ்வொரு உறுப்புகளிலும் எந்த தீங்கும் நேரிடாதபடி ஒவ்வொரு உறுப்பை நீர் ஆசீர்வதிப்பீராக. உம்மால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. மருத்துவர்கள் கைவிடலாம், மருத்துவங்க அது இதுன்னு சொல்லலாம் ஆண்டவரே. ஆனால் நீர் ஒவ்வொரு உறுப்பையும் அப்பா நீங்க அழகா நேர்த்தியாய் உருவாக்கி இருக்கிறீங்க. உம்மால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை ஏசப்பா. நீர் அந்த குழந்தையை நன்றாக பெற்று எடுக்கும்படி நீர் செய்ய போகிற அதிசயத்திற்காக, அற்புதத்திற்காக உமக்கு கோடான கொடி நன்றி சிறு ஜபத்தை எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில தாழ்மையோடு இந்த மன்றாட்டை ஒப்படைக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென் ஆமென் ஆமென். மன்றாட்டை கேட்டாலும் உம்மை போற்றுகிறோம்,
உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகின்றோம். ஆமென். பெயர் சொல்லி அழைக்கும் இறைவனே உமக்கு ஸ்தோத்திரம். ஆமாண்டவரே, காலையில 5 மணிக்கு எனக்கு அலாரம் அடிக்கணும்னு தான் நான் அலாரம் வச்சு தூங்கிட்டு இருக்கிறேன்ப்பா. திடீர்னு ஃபோன் கால் வரவும் நான் பயந்துட்டு என்னன்னு தெரியல, காலையில ஃபோன் யார் பண்றாங்கன்னு தெரியலையே அப்படின்ட்டு எந்திரிச்சு பார்த்தேன். இப்போ பிரதரோட ஃபோன் கால் வந்துச்சு. லீனாக்கு அங்க கொஞ்சம் டவர் ப்ராப்ளமா இருக்கு, நீங்க அதை லிங்க் போடுறீங்களான்னு கேட்டாங்க. அப்போ எனக்கு ஆண்டவரே உங்களுக்கு பணியை செய்யறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்குறீங்கப்பா, இருந்தாலும் அதை எப்படி பண்ணணும்னு எனக்கு தெரியலையே கடவுளே, நீங்க தான் எனக்கு ஏதாச்சும் பண்ணணும், என்ன பண்றது, எனக்கு அந்த லிங்க் போட தெரியாது. ஆனால் நான் பிரதர்கிட்ட சரிங்க பிரதர் நான் பண்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்புறம் பொண்ணை எழுப்பி இது மாதிரி லிங்க் போட சொல்றாங்க, என்னன்னு பாரு பாப்பா அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்புறம் அவ அட்மிட் இருந்தா தான் போட முடியும் அப்படின்னு சொல்லவும் அப்புறம் திரும்பி பிரதர்கிட்ட நான் கேட்டேன். பிரதர் எனக்கு அதை அனுப்பி விட்டாங்க. ஆனாலும் கொஞ்சம் வெயிட் பண்ணுமா, லீனா என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம், டவர் கிடைச்சிச்சுன்னா போடட்டும், இல்லைன்னா அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொன்னாங்கப்பா. இருந்தாலும் அதை நான் அவளோட அந்த பணியை செய்ய இருந்தேன். இருந்தாலும் பயம், அஞ்சாதே நான் உன்னோடு இருக்கிறேன் என்றவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம்னு அந்த வசனமும் எனக்கு அதுல இருந்தது. ஆனால் தைரியமா நான் சரி எப்படியா இருந்தாலும் பண்ணிடலான்னு என் பொண்ணு ஒவ்வொருத்தருக்கா போய் ஜாயின் கொடுக்கணுமா, அது மாதிரி பண்ணலாம், அந்த அக்கா போடலைன்னா அது மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. ஆனா கடவுள் அவங்களையே அந்த தேவையை எங்களுக்கு நிறைவேற்றிட்டாங்க. இருந்தாலும் பிரதருக்கும் எனக்கும் கொஞ்சம் அந்த நேரத்துல ஒரு பயம், சின்ன பயம் இருந்தது, லிங்க் யாருக்கும் அனுப்ப முடியாம போயிடுமோ அப்படின்னு சொல்லி பயந்துட்டு இருந்தோம். ஆண்டவர் சொல்ற, நான் உன்னை மறப்பதில்லை, என் உள்ளங்கையில் உன்னை நான் பொறித்து வைத்துள்ளேன் அப்படின்னு சொல்லி என் அருள் உனக்கு போதும்னு சொல்லியிருக்கிறீங்க. அது பிரகாரம் ஆண்டவரே இன்னைக்கு இந்த வசனத்தை எனக்கு கொடுத்து இந்த பணியை செய்யறதுக்கு எனக்கு நீங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கிறீங்கப்பா. இந்த பணியை நானும் நல்லபடியா தெரிஞ்சுட்டு அது எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ஆண்டவரே இந்த மாதிரி ஒரு எமர்ஜென்சி நேரத்துல எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கான அந்த வரத்தை கொடுத்ததற்காக இறைவா உமக்கு நன்றி 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 நன்றி. உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகிறோம். உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகிறோம். ஆமேன். அன்பே உருவான எங்கள் அருமை தகப்பனே, இந்த காலையிலே இந்த திருப்பாடல் 91 வழியாக 14 முதல் 16 வரை உள்ள வசனங்களிலே அவர்கள் அன்பு கூர்ந்ததால் அவர்களை விடுவிப்பேன் என்று சொன்னவரே உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுங்க, உமக்கு நன்றி ஆண்டவரே. எல்லாரும் வாயை திறந்து எல்லாரும் உமக்கு நன்றி, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவர்களின் மீது அன்பு கூர்ந்ததால் அவர்களை விடுவிப்பேன் என்ற வார்த்தைக்காய் நன்றி ஆண்டவரே. அவர்களின் பெயரை அறிந்துள்ளதால் அவர்களை பாதுகாப்பேன் என்று சொன்ன வார்த்தைக்காய் நன்றி ஆண்டவரே. அவர்கள் என்னை நோக்கி மன்றாடும் போது அவர்களுக்கு பதிலளிப்பேன் என்று சொன்னவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. அவர்களது துன்பத்தில் அவர்களோடு இருப்பேன் என்று ஒரு உத்தரவாதத்தை தந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. அவர்களை தப்புவித்து அவர்களை பெருமைப்படுத்துவேன் என்று சொன்னவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீடிய ஆயுளால் அவர்களுக்கு நிறைவளிப்பேன் என்று சொன்னவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. என் மீட்பை அவர்களுக்கு வெளிப்படுத்துவேன் என்று வாக்கு தந்தீரே உமக்கு நன்றி அப்பா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. அவர்களின் மீது அன்பு கூர்ந்ததால் அன்பு ஒருவர் மற்றவர் பாலும் கடவுள் இஸ்ரேலர் மேலும் நம் மீதும்
மக்கள் கடவுள் பாலும் கொண்ட உறவை குறிக்கிறது. அவர்களின் மீது அன்பு கொண்ட அன்பு ஒருவர் மற்றவர்கள். இதைதான் தொடக்க நூல் 34ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வேகமாய். தொடக்க நூல் 34ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இணை சட்டம் 21:11 வேகமாய் வாசிக்க கேட்போமா? ஆமென். அப்பொழுது ஆமோர் அவர்களை நோக்கி, என் மகன் செக்கேமின் மனம் உங்கள் மகள் மீது ஈர்க்கப்பட்டுள்ளது, அவளை அவனுக்கு மனமுடித்து தாருங்கள். அப்பொழுது ஆமோர் அவர்களை நோக்கி, என் மகன் செக்கேமின் மனம் உங்கள் மகள் மீது ஈர்க்கப்பட்டுள்ளது, அவளை அவனுக்கு மனமுடித்து தாருங்கள். ஆமென். தொடக்க நூல் 34:8 வேகமாய். ஆமென். அப்பொழுது ஆமோர் அவர்களை நோக்கி, என் மகன் செக்கேமின் மனம் உங்கள் மகள் மீது ஈர்க்கப்பட்டுள்ளது, அவளை அவனுக்கு மனமுடித்து தாருங்கள். ஆமென். ஆமென். ஒருவர் மற்றவர் பால் ஈர்க்கப்படும் பொழுது, அதுதான் இணை சட்டம் 21:11 சொல்லுகிறது. இணை சட்டம் 20. ஆமென். அப்போது சிறைப்பட்டவர்களில் அழகிய தோற்றமுடைய ஒரு பெண்ணை கண்டு அவள் மேல் காதல் கொண்டு அவளை உன் மனைவியாக்கிக் கொள்ள விரும்பினாள். அவளை உன் வீட்டுக்குள் அழைத்து கொண்டு போ. அவள் தன் தலையை மடித்து நகங்களை வெட்டிக் கொள்வாள். ஆமென். 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 சிறைப்பட்டவர்களில் அழகிய தோற்றமிட்ட ஒரு பெண்ணை கண்டு, இப்படின்னு சொன்னால் அவர்கள் என் மீது அன்பு கூர்ந்ததால், அன்பு ஒருவர் மற்றவர் பாலும். இங்கே கடவுள் இஸ்ரேல் மக்கள் மீதும் மனிதர் பாலும். அதுதான் இணை சட்டம் 7:7 மிக அழகாக சொல்லுகிறது. இணை சட்டம் 7:7. ஆமென். எல்லா மக்களிலும் நீங்கள் திரளானவர்கள் என்பதற்காக ஆண்டவர் உங்கள் மீது அன்பு கொண்டு உங்களை தேர்ந்து கொள்ளவில்லை. உண்மையில் எல்லா மக்களிலும் நீங்கள் சொற்பமானவர்களே. ஆமென். எல்லா மக்களிலும் நீங்கள் சொர்க்கமானவர்கள், சொற்பமானவர்கள் இருந்தாலும். மறுபடியும் வாசிக்கலாம். இணை சட்டம் 7:7. எல்லா மக்களிலும் நீங்கள் திரளவர்கள் என்பதற்காக ஆண்டவர் உங்கள் மீது அன்பு கொண்டு உங்களை தேர்ந்து கொள்ளவில்லை. உண்மையில் எல்லா மக்களிலும் நீங்கள் சொற்பமானவர்களே. ஆமென். ஆமென். எல்லா மக்களிலும் சொற்பமானவர்களை தான் ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிறார். ஆமென். ஆமென். பலவீனமான மக்களை தான் ஆண்டவருக்கு தேவை. அல்லேலூயா. அல்லேலூயா. சோர்ந்து போன உள்ளங்கள் தான் அவருக்கு தேவை. அல்லேலூயா. வருத்தத்தோடும் பாரத்தோடும் இருக்கிறவங்க தான் அவருக்கு தேவை. ஆமென். அதனாலதான் இறைவன் பால் கொண்ட உறவை, இந்த அவர்கள் என் மீது அன்பு கூர்ந்ததால். ஆமன். நீடிய ஆயுள், நீடிய ஆயுளை ஆசீர்வாதத்தை குறிக்கிறது. இணை சட்டம் 30:20 வேகமாய். இணை சட்டம் 30:20. ஆமென். உன் கடவுளாகிய ஆண்டவர் மீது அன்பு பாராட்டு, அவரது குரலுக்கு செவி கொடு, அவரையே பற்றிக்கொள். ஏனெனில் அவரே உனது வாழ்வு, அவரே உன் நீடிய வாழ்வு. அதனால் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்னும் உன் மூதாதையருக்கு கொடுப்பதாக ஆண்டவர் ஆணையிட்டு கூறிய நாட்டில் நீ குடியேறுவாய். ஆமென். ஆமென். கடவுளாகிய ஆண்டவர் மீது. ஆமென். ஆமென். நீடிய ஆயுள் ஆண்டவருடைய ஆசீர்வாதம். ஆமென். பாதர்களே, கிறிஸ்துவையுடைய பற்றுறுதி துன்பத் துயரங்களால் புனிதப்பட்டது. இன்றைய நாளிலே பார்க்கிறோம், 24ஆம் தேதி கிறிஸ்துமஸ் கொண்டாட இருக்கிறோம். இன்று இரவு அவருடைய பிறப்பு எவ்வளவு துன்பத் துயரங்களினால் தொடங்குகிறது என்பதை நாம் உணர வேண்டும். கிறிஸ்துவை பற்றி அவருடைய பற்றுறுதி துன்பத் துயரங்களால் புனிதப்பட்டது. அன்னை மரியாள் துன்பத்தோடு பாரத்தோடு வேதனையோடு கருத்தாங்கி அந்த பிள்ளையை பெற்றெடுக்கிறார் என்ற சிந்தனையை மனதில் வைத்து கொண்டு, எவ்வளவு பாடுகள், அந்த பாடுகளோடு அந்த கிறிஸ்துமஸை இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆண்டவரே, நீரே என் புகலிடம், நீரே என் அரண்,
என் மீட்பை அவர்களுக்கு வெளிப்படுத்துவேன் என்று சொன்னதான் மீட்பை வெளிப்படுத்துகிறார். இயேசுவின் பிறப்பின் மூலமாக நமக்காக மீட்பர் பிறந்துள்ளார். அல்லேலூயா அல்லேலூயா. என்ற சிந்தனையோடு ஆண்டவர் சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் அவருக்காக காத்திருப்போம். ஆண்டவர்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.